மாணவர்களே, அடுத்தது இந்த பங்கு மாற்று நிலையம் பாடத்தில் முக்கியமான 20 மதிப்பெண்கள் வினா. 2 வினாக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? செபியினுடைய நோக்கம், செபியோட இயல்பு, பணிகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குக. இந்த வினா மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட வினா. இந்த வினாவுக்கான விடையை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி செபி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பார்ப்போம். செபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. கீழே அந்த படத்தில் தெரியுது இல்லையா? அது செபி பில்டிங். அதுதான். அதுக்கு விரிவாக்கம் செபிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி பவன், மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது செபி அப்படிங்கிறடைய ஆஃபீஸ், அலுவலகம். அதுதான் மும்பையில் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செபி அப்படிங்கிறது இதோடைய வேலை என்ன, எதுக்காக அப்படின்றத முதல்ல நம்ம ஆன்சராக எழுதுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ பங்கு மாற்றுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பொது மக்களுடைய பணம் அதில் நிறைய புழங்குது, பங்குகளை வாங்குறாங்க, விற்கிறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு என்ன பாதுகாப்பு, அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுக்குது? நிறைய அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பங்கு சந்தையில் ஊழல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு நிலை ஏற்படும் பொழுது இந்த பங்கு சந்தையை எப்படியாச்சும் ஒரு முறைப்படுத்த வேண்டும், அதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவானதுக்கு பிறகு அரசாங்கம் அதை வந்து நிறைய முடிவு எடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. அந்த அமைப்புக்கு பேர் தான் செபி அப்படிங்கிறது. இந்த செபி முதலிலே பார்த்தீங்கன்னா 1988 ஒரு நிர்வாக அமைப்பாக மும்பையில் ஏற்படுத்தப்பட்டது செபி. அந்த செபியோட விரிவாக்கம் தான் உங்களுக்கு சொன்னேன், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய சுருக்கம் தான் செபி அப்படிங்கிறது. நீங்கள் செபின்னே எழுதலாம், தமிழிலேயே செபின்னு எழுதலாம். இந்த செபியை வந்து மும்பையில் 1988 பங்கு மாற்றகங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் பங்கு மாற்றகங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆனால் 1988 இது ஆரம்பித்திருந்தாலும் இதுக்கு சட்ட வடிவம் கொடுத்து செயல் வடிவம் வந்து எப்போ கொடுத்தாங்க நம்ம இந்திய பாராளுமன்றத்தில்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, ஜனவரி மாதம் 1992ஆம் வருடம். அதாவது 30/1/1992ஆம் வருடம். இதுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒரு சட்டம் மூலமாக ஏற்றப்பட்டு இதுக்கு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது, சட்ட வடிவம். இப்போ செபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஃபுல் பவர். அதுக்கு முன்னாடி துவங்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக அரசாங்கத்தினுடைய சட்ட அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. 1988 ஏப்ரலில் ஆரம்பித்தாங்க. ஜனவரி 30ஆம் தேதி 1992ஆம் வருஷம் பாராளுமன்றத்தில் அது சட்டம் இயற்றி செயல் அதிகாரம் கொடுத்து சட்ட வடிவத்தோடு அந்த செபிக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இந்த செபி தோன்றிய வரலாறு. அடுத்தது இந்த செபியினுடைய இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியினுடைய செபின்னா என்ன, அது எப்படி இருக்கும், எதுக்காக அதுதான் அதனுடைய செபியினுடைய இயல்புகள். செபி வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் தான். அதாவது நீங்கள் நிறுவனத்தை பற்றி படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனக்கென தனி முத்திரை உண்டு, காமன் சீல்னு சொல்லுவாங்க. செபியும் வந்து ஒரு பதிவு செய்து தனக்கென தனி முதிரை கொண்ட ஒரு கூட்டுருவாக்கம் பெற்ற ஒரு அமைப்பு. முதல் பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கூட்டுருவாக்கம் பெறாத அமைப்புகள், கூட்டுருவாக்கம் அப்படின்னாலே வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக கம்பெனி சட்டம் பிரகாரம். அப்படி ஒரு சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் செபி. இந்த செபியினுடைய தலைமை அலுவலகம் எங்கே உள்ளதுன்றது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், மும்பையில் தான் இருக்குது. இதனுடைய கிளைகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல நகரங்களில் இருக்குது. ஆனால் தலைமை அலுவலகம் முதலில் தோன்றுவிக்கப்பட்ட மும்பையில் இருக்குது. இந்த செபியினுடைய உறுப்பினர்கள், இந்த செபியோட உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா யார் நியமிப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக மத்திய அரசாங்கம். மொத்தம் 6 பேர் இருப்பாங்க தலைவரோடு சேர்த்து. இது ஒரு மதிப்பெண்ணினால் உங்களுக்கு கேட்கப்படும். செபியில் சபை தலைவர் உட்பட மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கேட்பாங்க. அப்போ 6 உறுப்பினர்கள் இருக்கும். சபை தலைவர் நீங்களாக அப்படின்னா 5 உறுப்பினர்கள். இந்த செபியோட உறுப்பினர்கள் யார் எப்படி நிர்வகிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 உறுப்பினர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உறுப்பினர் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம், ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரிக்குள்ளே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய அவருடைய பரிந்துரையின்படி நிதி அமைச்சகத்தின் மூலமாக ஒருவர் நியமிக்கப்படுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்தில் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா? ரிசர்வ் பேங்க் யாருடைய கண்ட்ரோல்? மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல். இந்த ரிசர்வ் வங்கியின் மூலமாகவும் ஒரு உறுப்பினரை நியமிக்கப்படுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நினைச்சதுன்னா மற்ற 2 உறுப்பினர்களை அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்கள கூட அவங்க வந்து நியமிக்கலாம். அதாவது வந்து கண்டிப்பாக ரிசர்வ் வங்கியிலேருந்து ஒரு உறுப்பினர்,
நிதி அமைச்சகத்திலேருந்து ஒரு உறுப்பினர்கள், சட்ட அமைச்சகத்திலேருந்து ஒரு உறுப்பினர். ஸோ 3 + 2 உறுப்பினர்கள் மத்திய அரசாங்கம் யாரை நினைக்குதோ அவங்கள நியமிக்கலாம். மொத்தம் 5 உறுப்பினர்கள் அந்த குழுவில் இருப்பாங்க. ஒரு தலைவர். இந்த முழு குழுவுமே மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இவங்க அந்த செபியினுடைய கொள்கைகள், திட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரியத்துக்கு அந்த 5 பேர், அந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு தான் உண்டு. இதை அந்த குழுவே மாற்றி அமைக்கணுன்னாலும், இல்லை செபியோடைய திட்டங்களை வகுக்கும் போது, இல்லை கொள்கைகளை வகுக்கும் போது அதுக்கு டைரக்ஷன் கொடுக்கறது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏன்னா இந்த செபி வந்து ஃபுல்லாக மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் தான் இந்த சபை தலைவர் உட்பட 5 உறுப்பினர்களையும் மற்ற அந்த குழுவையும் நியமிக்கிறார்கள். அவர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறதும் அவங்க தான். இதுதான் செபியோட முக்கியமான கூறுகள். அடுத்து செபியோட நோக்கம். எந்த நோக்கத்திற்காக செபி ஏற்படுத்தப்பட்டது? இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எதற்காக நம்ம இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பங்கு மாற்று நிலையங்கள் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் பங்குகளை விற்கிறாங்க, வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த பொதுமக்கள் தான் அதில் ஈடுபடுறாங்க. பொதுமக்களுடைய பணம் தான் ஈடுபடுது. பொதுமக்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போது அந்த பங்குகளில் வந்து எந்த விதமான பங்கு வணிகத்தில் எந்த விதமான தவறுகளும் நடக்கக்கூடாது, அதை மேற்பார்வை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த செபி ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்லேயே நீங்கள் பார்க்குறீங்க, முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாத்தல். முதலீட்டாளர் யார்? பொதுமக்களாகிய நாம் தான். பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குகின்ற அனைவருமே முதலீட்டாளர்கள் தான். அவர்களுடைய நலன் முக்கியம். ஏன்னா நம்ம அரசாங்கத்தை நம்பி தான், அரசு தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மக்கள் தங்களுடைய சேமிப்பு பணத்தை பங்குகளே முதலீடு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவது தான் இந்த செபியினுடைய முதன்மை நோக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்திரச்சந்தை, அதாவது பங்குச்சந்தை நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்துதல், அபிவிருத்தி செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல். என்ன இந்த 3 வார்த்தைகளினுடைய விளக்கத்தை பாருங்க. ஊக்கப்படுத்துதல், எப்படி ஊக்கப்படுத்தலாம்? பங்குச்சந்தையை போய் வந்து செபி எப்படி ஊக்கப்படுத்தும் அப்படின்னா, இப்போ பங்குச்சந்தை ஒரு டல்லாக இருக்குது, பங்குச்சந்தையில் விலையேற்றம் இல்லை, அந்த புள்ளிகள்லாம் விலை புள்ளிகள்லாம் குறையுது, டல் அடிக்குது அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே செபி என்ன பண்ணால் ஆலோசனை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் நடந்துங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த பங்குகளினுடைய விலைகளை கொஞ்சம் உயர்த்துங்க, அப்படிலாம் வந்து சில டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது சந்தையினுடைய அது வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய சிறு சிறு கொள்கைகள் மாற்றம், நிதி அமைச்சர்கள் மூலமாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா பத்திர சந்தையானது திரும்ப சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஊக்கப்படுத்துதல். அபிவிருத்தி செய்த டெவலப்மெண்ட்டு என்னெல்லாம் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்திர சந்தையினுடைய அந்த அலுவல்களை எல்லாம் அவங்க டெய்லி அதை வாட்ச் பண்ணுறதுனால அதை எப்படிலாம் இன்னும் டெவலப் பண்ணலாம். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா முதல்லலாம் நம்ம வந்து தினம் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியை பார்த்து மட்டும்தான் பங்குனுடைய விலையை தெரிஞ்சுக்க முடியும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அட் எ செகண்ட் நம்ம வந்து டெலிவிஷன்லேயோ இல்லை நம்மளுடைய மொபைல்லையோ கூட நம்ம வந்து நெட்டில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையினுடைய அபிவிருத்தி, டெவலப்மெண்ட்டு இல்லையா? நீங்கள் அந்த டெலிவிஷனில் காட்டும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மேலே என்எஸ்சியில் பாருங்கள், மேலே அந்த ஸ்க்ராலில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெலிவிஷன்லாம் அந்த விலைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள். இதுதான் அபிவிருத்தி நடவடிக்கைகள்னு சொல்லலாம். அடுத்து ஒழுங்குபடுத்துதல், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தல். பங்குச்சந்தையில் தவறான வியாபாரம் நடக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஒழுங்கான முறையில் வணிகம் நடைபெறுகிறதா அப்படின்னு கவனிக்கிறதுனா செபியினுடைய முக்கியமான நோக்கம். அதை தான் ஒழுங்குபடுத்துதல்னு சொல்கிறோம். திரும்பவும் இந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். பத்திர சந்தையினுடைய நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்துதல், அபிவிருத்தி செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஊக்கப்படுத்துதல், அபிவிருத்தி செய்தல், ஒழுங்குபடுத்துதல். ஊக்கம், அபிவிருத்தி, ஒழுங்கு, இது செய்கிறதுக்கு தான் செபி அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. கண்டிப்பாக அதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது செபியோட பணி. செபியோட ஒர்க் என்ன பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு மாற்றங்களினுடைய வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தல். இது நம்ம அந்த நோக்கம் பார்க்குறோம் இல்லைங்களா? நோக்கம்தான் பணி. நோக்கத்தை செய்கிறது தானே பணி. ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், அதுலேருந்தே அப்படியே எழுதிடலாம். அவருடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை அவர்கள் பணியாக செய்கிறார்கள். பங்கு மாற்றத்தில் வந்து ஒழுங்குபடுத்துறது தான் நோக்கம். அதை தான் அவருடைய பணியாக செய்கிறாங்க. பங்கு மாற்றங்களினுடைய வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல். வியாபாரத்தில் ஒளிவு மறைவு இல்லாத வியாபாரம் இருக்கா, ஏதாவது தவறுகள் செய்யாமல் இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கறது தான் செபியோட முக்கியமான ஒரு பணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய தரகர்கள் இருப்பாங்க, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, மிடில் மேன், துணைத்தரகர்கள், சப் புரோக்கர்ஸ், வெளியீட்டு வங்கியர், ஒப்புறுதியாளர்கள், அண்டர் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒப்புறுதியாளர்கள். இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம்
பதிவு செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல். ஏன்னா பதிவு செய்தால் தான் நம்ம எதையுமே பின்னாடி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற வணிகத்தை அவர்கள் முழுமையாக பதிவு செய்து தரகர்கள் வாரியாக, துணைத்தரகர்கள் வாரியாக, வெளியீட்டு வங்கியர்கள் அவர்கள் வாரியாகவும், ஒப்புறுதியாளர்கள் வாரியாகவும் பங்கு மாற்றத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக பதிவு செய்கின்ற பணியை செபியானது செய்கிறது. அதன் மூலமாக மறைமுகமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஏன்னா இப்போ நம்ம கூட பாருங்கள், நம்மளை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நம்மளுடைய நடவடிக்கை ஒழுங்காக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் செபி வந்து பங்கு மாற்றத்தை வந்து முழுசாக வாட்ச் பண்ணுறதுனால அதனுடைய நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அடுத்தது பரஸ்பர நிதி, மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பரஸ்பர நிதியகங்கள், இந்த பரஸ்பர நிதியங்கள் அப்படிங்கிறது ஒரு பங்கு சந்தையினுடைய அது ஒரு சிறிய பிரிவு. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது சிறு முதலீட்டாளர்களுக்கு அது பயனளிக்குது. இந்த பரஸ்பர நிதியகங்கள் உள்ளிட்ட முதலீட்டு நிறுவனங்களை பதிவு செய்து ஒழுங்குபடுத்துதல், பரஸ்பர நிதியகங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறது, பதிவு செய்கிறது, இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செபி தான் மேற்கொள்கிறது. இந்த மூன்று பாயிண்ட்ஸ் நீங்கள் இருந்தால செபியோட பணிகளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். திரும்ப மீண்டும் இந்த பணிகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். செபி நோக்கம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த நோக்கங்களை தான் இவங்க செயல்படுத்துகிறாங்க. அதான் பணிகள். பங்கு மாற்றங்களுடைய வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல், இடைத்தரகர்கள், துணைத்தரகர்கள், வெளியீட்டு வங்கியர், ஒப்புறுதியாளர்கள் இவருடைய செயல்பாடுகளை பதிவு செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், பரஸ்பர நிதியங்கள் உள்ளிட்ட முதலீட்டு நிறுவனங்களை பதிவு செய்து ஒழுங்குபடுத்துதல், அங்கீகாரம் கொடுக்கறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கறது வந்து செபி தான். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்தது இந்த செபியோட பணிகளில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் ஒப்படைவு செய்யப்பட்ட பணிகளை செய்தல். 4வது பாயிண்ட்டு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். செபியை தோற்றுவித்தது யார்? மத்திய அரசாங்கம் தான் தோற்றுவித்தது, பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துவதற்காக. அப்போ மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய பணிகளை செய்ய வேண்டியது செபியோட கடமை. என்னெல்லாம் மத்திய அரசாங்கம் அப்பப்போ சர்க்குலர் அனுப்புதோ அந்த சர்க்குலரை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் அதோட பணி. அடுத்தது பத்திர சந்தை. பத்திர சந்தையில் மோசடியான மற்றும் நேர்மையற்ற வணிக நடவடிக்கைகளை தடை செய்தல். ஷேர் மார்க்கெட்டில் மோசடியான வணிகம் நடைபெறக்கூடாது, நேர்மையற்ற வணிகம் நடைபெறக்கூடாது. அப்படி ஏதாவது அவங்க வாட்ச் பண்ணுறாங்களே, வாட்ச் பண்ணும்போது தெரியும் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாங்கன்னா உடனே அந்த இடத்துல போய் அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த வணிகத்தை தடை செய்வார்கள். இதுதான் செபியோட மிக முக்கியமான ஒரு பணின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ தான் மக்களுக்கு வந்து பங்குகள் மீதும் பங்கு மாற்றங்கள் மீதும் மத்திய அரசாங்கத்தின் மீதும் அவர்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படும். ஸோ அந்த நம்பிக்கை இருந்தால்தான் வணிகம் நடக்கும். வணிகம் நடந்தால் தான் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். பொருளாதார முன்னேற்றத்தை சார்ந்தனா நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா இந்த செபியோட பணி வந்து காரணமாக அமைகிறது. ஏன்னா இந்த நம்ம 5வது பாயிண்ட் மிக முக்கியமானது. பத்திர சந்தையில் மோசடியான மற்றும் நேர்மையற்ற வணிக நடவடிக்கைகளை கண்டிப்பாக தடை செய்கிறது செபியானது. அடுத்தது 6வது பாயிண்ட்டு முதலீட்டாளர்களிடையே விழிப்புணர்ச்சியை வளர்த்தல் மற்றும் இடைத்தரகர்களுக்கான பயிற்சி அளித்தல். இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட் பங்கு மாற்றங்கன்னா அங்கே அதிகமான நம்ம இருக்கக்கூடியவர்கள் யார்? முதலீட்டாளர்கள், இடைத்தரகர்கள். இவங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. இதில் 2 பேருக்கு 2 விதமான பாருங்கள். முதலீட்டாளர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, விழிப்புணர்ச்சி. அடிக்கடி பார்த்தீங்கன்னா செபி வந்து செய்தித்தாள்கள்லையோ டெலிவிஷனில் கூட விளம்பரம் போடுறாங்க, கவனமாக இருங்க, ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இடைத்தரகர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றக்கூடும். முதலீட்டாளர்களுக்கு அப்பப்போ வந்து விழிப்புணர்வு விளம்பரங்கள் போடுவாங்க, விழிப்புணர்வு படங்கள் போடுவாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் போகிறவங்களுக்கு அது தெரியும். ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் அடித்து ஓட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு வணிகரை இப்படிலாம் தேர்ந்தெடுக்கலாம், இப்படிலாம் வணிகர்களுக்கெலாம் கோட் நம்பர், இவங்கெல்லாம் வந்து பதிவு பெற்ற வணிகர்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்ச்சி சார்ந்த விஷயங்களை செபி தான் முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறது. அது செபியோட கடமையாக இருக்குது, பணியாகவும் செய்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது, வளர்ப்பது. மற்றும் இடைத்தரகர்கள் அங்கே பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற புரோக்கர்ஸ்க்கு வந்து அடிக்கடி ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி பண்ணலாம், எது பண்ணால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும், எப்படி வந்து முதலீட்டாளர்களை கவர்வது, அவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பங்குகளை வாங்கி ஒதுக்கீடு செய்து தருவது, எப்படி பிரச்சனை இல்லாமல் செட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செபி தான் வந்து அந்த பயிற்சியை இடைத்தரகர்களுக்கு வழங்குகிறது. அடுத்து பத்திரங்களுக்கான உள்வணிகத்தை தடை செய்தல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உள்வணிகம் சொல்லுவாங்க. அதாவது வாங்குபவருக்கும் இந்த விற்கிறவங்களுக்கும் இடையில் இவங்க ஒரு தனி லாபம் பார்ப்பாங்க. நியாயமாக பார்த்திங்கன்னா தரகர்னா விற்கிறவர்கிட்டேருந்து பங்குகளை வாங்குபவருக்கு வாங்கி தரணும், அதுக்கு உண்டான கமிஷன் அவர் வாங்கிக்கணும். இதுதான் வந்து நியாயமான வணிக முறை. ஆனால் உள்வணிகம்ன்றது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு பங்கை வந்து ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒருத்தர்கிட்ட வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாரு.
இவர்கிட்ட வந்து அந்த 100 ரூபாய்க்கு விற்கிறாரும் போது 2 பேர்கிட்ட இருந்தும் அவருக்கு முறையான கமிஷன் தான் அவருக்கு போகணும். ஆனால் அவர்கிட்ட வாங்குறவர்கிட்ட வந்து ரொம்ப குறைவான விலை வந்து மாதிரி பேசிட்டு விற்கிறவர்கிட்ட அதிகமான விலையை பேசி உள்வணிகம் பண்ணிடுவாங்க ஒரு சில இடைத்தரகர்கள். இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டியது செபியோட பணி. இந்த உள்வணிகம் செய்கிறதுனால 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. 2 பேருமே யார்? முதல்ல வந்து விற்கிறவர் ஒரு முதலீட்டாளர் தான், அவர் இப்போ சூழ்நிலை காரணமாக விற்கிறாரு. வாங்குறவரும் ஒரு முதலீட்டாளர், 2 பேரும் அங்கே வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அதை தடை செய்யணும். உள்வணிகம், இந்த உள்வணிகத்தை தடை செய்வது செபியோடைய ஒரு முக்கியமான பணி. அடுத்து செபியோட அதிகாரம், பவர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம், செபியை வந்து ஏற்படுத்தினது மத்திய அரசாங்கம். அந்த மத்திய அரசாங்கம் வந்து செபிக்குன்னு சில நோக்கங்களை கொடுத்திருக்கிறது, பணிகளையும் கொடுத்திருக்குன்னு பார்த்தோம். எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அமைப்பிலே முதல்ல படிச்சோம், செபிங்கிறதும் ஒரு அமைப்பு தானே. எப்பொழுதுமே ஒரு அமைப்பை நாம் வந்து சிறந்த அமைப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னா பொறுப்பை கொடுத்துட்டு பணியை கொடுத்துட்டு அதிகாரம் கொடுக்கலன்னா முடியாது. அதிகார ஒப்படைவுன்னு ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஒரு அமைப்புன்னா நோக்கத்திலே நம்ம பார்த்துருப்போம், அதிகார ஒப்படைவு. அது மாதிரி இங்கே செபிக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரம் இருந்தால் தான் அதனுடைய பணிகளை அது செய்ய முடியும். பங்கு மாற்றகத்தின் மீது செபிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, என்னென்னலாம் செபி வந்து பங்கு மாற்றகத்தில் அவங்களுடைய அதிகாரத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் பாருங்கள். அந்த அதிகாரம் இருக்கும்போது தான் பங்கு மாற்றம் கூட வந்து செபிக்கு கட்டுப்பட்டு அவங்க கேட்குறதெல்லாம் செய்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பங்கு மாற்றகமானது பருவகால அறிக்கையை செபி எப்போல்லாம் கேட்குதோ அப்போல்லாம் கொடுக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுங்க, ஒரு டேர்ம், அந்த டேர்ம் பிரகாரம் நீங்கள் கொடுங்க. பருவகாலம் சொல்கிறது தான். அவங்க செபி வந்து அவங்க எப்படி ஒன்றா கேட்கலாம். நீங்கள் இந்த மார்க்கெட்டில் மாதம் மாதம் கொடுங்க, இந்த மார்க்கெட்டில் 3 மாதம் தடவை, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதன் பிரகாரம் பங்கு மாற்றமானது அறிக்கைகளை தர வேண்டும். அடுத்தது சில ஆவணங்களை பராமரிப்பு குறித்து பங்கு மாற்றங்களுக்கு வழிமுறைகளை வகுத்தளித்தல். இப்போது அவங்க கொடுக்குற ஒரு அறிக்கை திருப்தியாக இல்லை, செபிக்கு வந்து திருப்தியாக இல்லை, பங்கு மாற்றத்திலேருந்து கேட்குறாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அது திருப்தியாக இல்லைன்னா செபியே வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். அதாவது வந்து இப்படி தான் நீங்கள் வந்து இதை பராமரிக்கணும், நீங்கள் கொடுக்குற அந்த விவரம் சரியில்லை, இந்த மாதிரி முறையில் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரியான விவரங்களில் வழிமுறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து செபி சொல்லலாம். அடுத்தது பங்குகளை பட்டியலிட கோரி பொது நிறுவனங்களை கட்டாயப்படுத்துதல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட்டியலிடுதலில் பார்த்தோம் இல்லையா, 2வது பாயிண்ட் பார்த்துருக்கோம் பாருங்கள். பொது நிறுவனங்களுக்கு பட்டியலிடுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுன்னு படிச்சுமா 2வது பாயிண்ட்டு. அதே தான் இங்கேயும் செபி வந்து கண்டிப்பாக பொது நிறுவனங்களை பங்குச்சந்தையில் வந்து தன்னுடைய பெயரை சேர்க்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய பணியை செபி தான் செய்கிறது. பட்டியலிடம் எந்த ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் பங்குகளை பட்டியலிட சொல்லி செபி கட்டாயப்படுத்தும். இதுதான் செபியோடைய அதிகாரம். கண்டிப்பாக செபி நினச்சா ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணலாம். இதுதான் செபியோடைய முக்கியமான அதிகாரங்கள். ஸோ இதோட இந்த வினா வந்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த வினாவினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. செபினா என்ன, செபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அடுத்தது செபியோட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஆரம்பிக்கப்பட்டது மும்பை 1988 ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டது. செயல் வடிவம் வந்து 1992 ஜனவரி 30 கொடுக்கப்படாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்டு, அது ஒரு 4 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செபியோட முக்கியமான கூறுகள், அது வந்து ஒரு 4 மார்க்ஸ். அடுத்து நோக்கங்கள், அடிப்படை நோக்கங்கள், அது ஒரு 4 மார்க்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செபியோடைய பணிகள், அந்த நோக்கங்களை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க, அதுதான் நம்ம பணிகள் சொல்கிறோம், அது ஒரு 4 மார்க்ஸு. இறுதியாக அதோட அதிகாரங்கள், அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ். 5 × 4 20 மார்க்ஸ். ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். 5 பிரிவுகளாக மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பிரிவுகளாக எழுதி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு குறைந்தது 3-4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த வினாவானது எளிமையாக முடிவுற்றுவிடும். எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு கஷ்டமான வினாவே கிடையாது. செபி அப்படிங்கிறத இந்த பவர் பாயிண்டில் நீங்கள் உங்கள் கண் முன்னாடி ஓடினதை மனத்திரையில் ஓட விடுங்க. அப்படியே நீங்கள் அழகாக எழுதிடலாம். ஈஸியாக நீங்கள் இதுக்கு மதிப்பெண் தேர்வில் எழுதி மதிப்பெண் வாங்கலாம். மிக முக்கியமான வினா, மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாடத்தில் 2வது மிக அதிக முறை கேட்கப்பட்ட வினா, பங்கு மாற்றகத்தினுடைய நன்மைகள் என்ன, குறைகள் என்ன. பங்கு மாற்றகத்தினுடைய